الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري வகுலுல் உக்தத்தன் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த இரவு தொழுகையினுடைய சிறிய உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆவலின் காரணமாக நாமெல்லாம் இந்த இரவு தொழுகையிலே கூடியிருக்கின்றோம். இதில் சொல்லப்படுகின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு? இந்த இறை நேசம் என்பது யாருக்கு கிடைக்கும்? ரமலான் மாதம் வந்துவிட்டது. ரமலான் மாதத்தில் 16 நோன்புகளை நாம் நோற்றுவிட்டோம். சரி பாதி ரமலானை நாம் அடைந்து விட்டோம். இந்த ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதீன உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை, இந்த பேர் அற்புதத்தை நாம் ரமலான் மாதத்தில் தான் இறக்கி அருளினோம். இந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கே இது நேர்வழி காட்டும். வெறுமனே முஸ்லிம்களுக்கான மாத்திரம் இந்த வேதம் அருளப்படவில்லை. நாஸ் என்று சொன்னால் மனிதர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் இந்த வார்த்தையை திருமறை குர்ஆனுக்கு பயன்படுத்துகிறான். ஹுதல் லின்னாஸ், நேர்வழி காட்டும், மனித குலத்திற்கே காட்டும். அந்த நேர்வழியை எப்படி காட்டும்? ஓ பையினாத்து மினல் ஹுதா, அந்த நேர்வழியை மிக தெள்ள தெளிவாக காட்டும். நோ டவுட், எந்த சந்தேகமும் எழுப்ப தேவையில்லை. நேர்வழியை மிக தெளிவாக காட்டும். அந்த நேர்வழியை மிக தெளிவாக காட்டுகின்றதற்கு ஆதாரத்தை அல்லாஹ் தருகின்ற பொழுது, இந்த திருமறை குர்ஆனுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. என்ன பண்பு? ஒல் ஃபுர்கான், இது நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்டிவிடும். இது ஃபில்டர் பண்ணிடும். நீங்கள் அசத்தியத்தை அதன் மீது போட்டாலும்
சத்தியத்தை அதன் மீது போட்டாலும் சத்தியம் எது, அசத்தியம் எது, பொய் எது, உண்மை எது என்பதெல்லாம் மிக தெள்ள தெளிவாக காட்டும். அதனால் இதில் பயணிப்பவர்கள் நேர்வழியில் பயணிப்பார்கள். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை இறக்கிய காரணத்தினால்தான் இந்த ரமலான் மாதம் சங்கை மிகுந்த மாதமாக மாறி இருக்கிறது. எனவே இந்த ரமலான் மாதத்தை நீங்கள் அல்லாஹ்விற்காக, அவனை பெருமைப்படுத்துவதற்காக நீங்கள் பகல் காலங்களே நோன்பு இருங்கள், இரவிலே நின்று அவனை தொழுங்கள். இப்படி ரமலான் மாதத்தை நீங்கள் சங்கை மிகுந்த மாதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறதே, அதுவே மிகப்பெரிய பாக்கியம் என்று அல்லாஹ் பேசுகிறான். யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ என்ற வார்த்தையை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த மாதத்தை அடைபவர்கள் நோன்பு நோக்கட்டும், இந்த மாதத்தை அடைபவர்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தட்டும். ஏன்? நம்மோடு பயணித்த நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தெருவாசிகள், போன ரமலானில் நம்மோடு நோன்பு இருந்தவர்கள், இதே போன்று இரவு நேர தொழுகையில் நம்மோடு சேர்ந்து பயணித்தவர்கள், இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் அவர்களுடைய ஆன்மாவை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். ஒவ்வொருவரை கேட்டாலும் 2 பேரையோ அல்லது 3 பேரையோ அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது சொல்வீர்கள் அல்லவா? இங்க அமர்ந்திருக்கிற யாராவது ஒருத்தவங்க இந்த ஒரு வருட காலத்துல நான் ஜனாசா தொழுகையே அட்டன் பண்ணல சொல்ல முடியுமா? அப்ப ரமலான் மாதத்தை போன ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை, அவர்களுக்கு தெரியாது. போன ரமலானில் தொழுதுகின்ற பொழுது நாம் அடுத்த ரமலானை அடைவதற்குள்ளால் மௌத்தாகி விடுவோம் என்று அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா இந்த ரமலானை அடையாமல் மௌத்தா போனவர்களை நாம் எழுப்பி கேட்டால் அவர் என்ன சொல்வார்கள்? எனக்கு தெரியவில்லையே, நான் வாய்ப்பை கிடைத்தும் சரிவர பயன்படுத்தவில்லையே. நிச்சயமாக இந்த புலம்பல் இருக்கும் அல்லவா? இந்த புலம்பலைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்து காட்டுகிறான். நீங்கள் இந்த புலம்பல்களை புலம்ப வேண்டாம். மறுமையில உங்களுக்கான வாய்ப்புகளை விட்டுவிட்டு மறுமையில் வந்து புலம்ப வேண்டாம். உங்களுக்கு அழகான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. யார் அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். இந்த ரமலான் மாதத்தில் ஒரே ஒரு இரவு வருகிறது. அந்த இரவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒமே அது ராக்கமா லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் என்றால் கண்ணியமிக்க இரவு என்றால் நபியே உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு. அது $1 தான், $1 தான். ஆனா $1 இந்தியாவில் 83 ரூபா கொடுக்கணுமா இல்லையா? அமெரிக்காவில் தான் $1. உலகமே சேர்ந்து என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கு? $1 கொடுத்தா இந்தியாவில் நீ 80 ரூபா கொடு. இல்ல நானும் $1 தான் கொடுப்பேன். இப்போ மனிதர்களே சில விஷயங்களை அதாவது அதனுடைய தன்மைகளை மதிப்பை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப மகரிபிலிருந்து தொடங்கி ஃபஜர் வரைக்கும் ஒரு 11 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் கூட இல்லாத ஒரு இரவிற்கு அல்லாஹ் அளித்திருக்க மதிப்பு 83 ஆண்டுகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க. இங்க இருப்பவர்கள் யாராவது 83 வயதை கடந்தவர்கள் இருக்கிறீர்களா? எனக்கு 83 வயசு ஆயிடுச்சு, இப்ப 84வது வயதில் இருக்கிறேன், விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இந்த ஓர் இரவை சரியான முறையில் அடைத்து விட்டால், சரியான முறையில் அதிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டால், சரியான முறையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டால் 83 வருஷம் ஒருத்தர் உயிரோடு வாழ்ந்து என்ன நல்லமல்கள் செய்தானோ அதை அவன் பெற்று விடுவான். சாதாரண வாய்ப்பா? ஒரு சட்டை எடுத்தா இன்னொரு சட்டை கடையில கூட்டம் குமியுது. 2 புடவை எடுத்தா 2 புடவை ஃப்ரீ, கூட்டம் குமியுது. ஒரு மந்தி வாங்கினா இன்னொரு மந்தி ஃப்ரீ. விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் கூட்டம் குமியுது. தஹஜ்ஜுல கூட்டம் இருக்குதோ இல்லையோ, மந்திக்கு கூட்டம் போய் நிக்குதா இல்லையா? எதுக்கு நிக்குது? ரமலான் மாதத்துல ஆஃபர் போட்டிருக்கோம் பாய். ஒரு மந்தி வாங்கினா இன்னொரு மந்தி ஃப்ரீ. சிக்கன் ஒரு ½ சிக்கன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னா 2 மணி நேரம் கால் எடுக்க கியூல நிக்கிறோம். ஆனா அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. எதற்காக இதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? நாம் நல்லமல்கள் செய்ய வேண்டும். அந்த நல்லமல்கள் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருகின்ற வாய்ப்பு.
அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு, அவனுடைய பாசம் யாருக்கு என்று சொன்னால், யார் அவனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் கடைபிடிக்கிறார்களோ, யார் அவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் பாசம் வைப்பவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாசத்தை பற்றி நமக்கு சொல்கிறார்கள். அதை சொல்லும் பொழுது நாம் ஒருவர் கூட சொர்க்கம் சென்றுவிட முடியாது. எப்படி? நாம் ஒருவர் கூட சொர்க்கம் சென்றுவிட முடியாது. எதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய பாசம் இல்லாமல், அவனுடைய கருணை இல்லாமல் ஒரு ஆளும் சொர்க்கம் சென்று விட முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி. சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி நம்மை விட அதிகமான தர்ஜாக்களை பெற்ற, இறை நேசத்தை பெற்ற, அதிகமாக நம்மை விட அதிகமாக இபாதத்துகளை செய்த சஹாபிய பெண்மணிகளிடத்தில், சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் செய்கின்ற நல்லமல்கள் இருக்கிற அதை வைத்துக் கொண்டு நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது. நம்மள்ட்ட இல்லைங்க, நம்மளே டாப் லிஸ்ட்ல அவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு பேரு ரலியல்லாஹு அன்ஹு, காமன் நேம்னு வச்சிருக்காங்கல்ல. அவங்க வாங்கின பட்டம், இன்னைக்கு பிஏ பிஎஸ்சி பட்டம் வாங்குறோம்ல, அவங்க வாங்கின பட்டம் உலகத்திலே தலை சிறந்த பட்டம் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற பட்டம். என்ன பட்டம்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, மேட் ஃபார் ஈச் அதர்பாங்க. ஒருவர் இன்னொருத்தவர் மீது அன்பு கொண்டு விட்டார்கள், பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் படைச்சவன், நான் படைத்த படைப்பு, இந்த படைப்பும் நானும் ஒன்றோடு ஒன்றாக ஒட்டி கொண்டோம். என்னுடைய அருளை அவன் மீது பொழிந்து விட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரலியல்லாஹு அன்ஹு பெற்றார்களே, அவங்க அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றார். எப்படி தெரியுங்களா? அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள பாசத்தை அவர்கள் செயல்களால் வெளிப்படுத்தினார்கள், அமல்களாக செய்தார்கள். அவர்களைப் போல அமல்கள் செய்வதற்கு, பொருளாதாரத்தை வாரி கொடுப்பதற்கு நாம் ஒரு காலம் டச் பண்ண முடியாதுங்கிறாங்க ரசூல். நீங்கள் உகது மலையளவிற்கு நீங்கள் தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும், பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்தாலும், என்னுடைய சகாபாக்கள் ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்களே, அதுக்கு ஈடாகாது. ஏன்? அவங்க கொடுத்த காலமும் தனி, அவங்க கொடுத்த வாய்ப்பும் தனி. அப்படிப்பட்ட சகாபாக்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் செய்கின்ற நல்ல மனிதர் இருக்க, இதை வைத்து சொர்க்கம் போக முடியாதுப்பா. எப்படி? அப்ப நாம நினைத்து கொண்டிருக்கின்றோம், நாம ஏதோ அதிகமாக ஏதோ நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறோம், நாம நோம்பு பிடித்து விட்டோம், நாம் இரவிலே நின்று அழகாக தொழுது கொண்டிருக்கின்றோம், ஏகத்துவத்திலே இருக்கின்றோம். இப்படி சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் என்ன கேட்டிருக்கணும்? நாங்க எவ்வளவு நல்ல முறையில் செய்யறோம், அல்லாஹ்விற்காக நாடு திறந்து வந்து விட்டோம், ஹிஜ்ரத் பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்கிறதுக்கு எந்நேரமும் நாங்க ரெடியா இருக்கிறோம், எங்க அமல்களால் போக முடியாதா? இப்படித்தானே கேட்டிருக்கணும். ஆனா சகாபாக்கள் கேட்கிறாங்க பாருங்க, இன்னைக்கு நாம என்ன கேள்வி வைப்போமோ அதே மாதிரியான கேள்வி எடுத்து வைக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்களுமா? நாங்க சரி, நீங்க படாத பாடு படுறீங்களே, நாங்க பார்க்கிறோமே, உங்களுடைய தியாகம் என்ன? உங்களுடைய வாழ்வை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விட்டீர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, மயுஸ்ரிஹி நஃப்ஸிஹி இப்திகா மர்ரத்திலில்லாஹ். மனிதர்கள் சில இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் தங்களையே அவர்கள் அர்ப்பணித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நல்லடியார்களிடத்தில் வல்லாஹு ரஹூஃபுல் இபாத், அந்த இபாதத் செய்கின்ற அந்த நல்லடியாரிடத்தில் அல்லாஹ் பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான். எங்களை விட அதிகமா தொழுறீங்க. நாம ரமலான்ல தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுத் தொழுறாங்க. நாம ரமலான்ல நோன்பு வைக்கிறோம், ரசூலுல்லாஹ் எல்லா காலங்களிலும் நோன்பு வைத்தார்கள், வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் நோன்பு வைத்தார்கள். நாம ரமலான்ல வாரி வழங்குறோம், ரசூலுல்லாஹ் எல்லா காலத்திலும் வாரி வழங்கினார்கள். ரசூலுல்லாஹை போல ஒரு வல்லலை உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, இனியும் பார்க்க முடியாது. அதனால சகாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்களுமா? உங்க நல்ல மனம் வச்சு கூட சொர்க்கம் போக முடியாதா? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஆம், நானும் தான்.
என் ரப்பு என் மீது கருணை காட்டாவிட்டால், என்னை படைத்தவன் என் மீது அன்பு காட்டாவிட்டால், அந்த இறை நேசம் இல்லாவிட்டால் நானும் சொர்க்கம் சென்று விட முடியாது. என்ன மாதிரியான வார்த்தை! நாம் செய்கின்ற வாழ்நாள் முழுவதும் தொழுதாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த 2 கண்களுக்கு ஈடாகுமா? ஒரு லிவர் கெட்டு போச்சுனாங்க, லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு 30 லட்சம் ரூபாய் கேட்கிறான். குறைச்சலா லிவரை கெட்டு போச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றான், 30 லட்சம் ரூபாய். டிரான்ஸ்பர் பண்ணி நல்லா இருக்குமா, அது வேற விஷயம். ஹார்ட்டை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 20-30 லட்சம் கேட்கிறான். அல்லாஹ் அதான் சொல்றான், பபி ஐயாலாயி ரப்பிக்குமா துகத்திபான், உங்கள் இறைவனின் அருட்கொடை எதனை நீங்கள் பொய் என கருதுகிறீர்கள்? இப்படி நன்றி கெட்டத்தனமா இருக்கிறீங்க. அல்லாஹ் கேட்கிற கேள்வி சூரத்து ரஹ்மான்ல திரும்ப திரும்ப, என்னப்பா உங்களுக்கு குறை வச்சேன்? ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் உழைத்துக் கொண்டே இருந்தார்கள். எதற்காக? ஒரே ஒரு நோக்கம்தான், என் ரப்பு என் மீது பாசம் வைக்க வேண்டும், அவர் என் மீது கருணை காட்ட வேண்டும். ஆனா அல்லாஹ்வுடைய கருணை யார் மீது இருக்கிறார்களோ அல்லாஹ் பட்டியலிடுகிறான். நான் சும்மா ஒன்னும் சொர்க்கத்துக்கு அனுப்பிட மாட்டேன்ப்பா. ஆம் அசிபத்துமான் ததுகுல் ஜன்னா, எளிதாக சொர்க்கம் சென்று விடலாம். 8+3 11 ரக்காத் தொழுதுட்டோம், மாசம் வருஷம் ரமலான தொழுதுட்டோம், பைபாஸை பிடிச்சி நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஆம் ஹசிபத்துமான் ததுகுல் ஜன்னா பலம்மா எகுதிக்கும் மசலுள்ளதீன ஹலோமின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அடைந்த துன்பங்களைப் போல பிரச்சனைகளைப் போல எதுவுமே சந்திக்காமல். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ தியாகம் பண்ணணும், நான் தியாகம் பண்றதுக்கு உன்னை செக் பண்ணுவேன், சோதனை பண்ணுவேன். சும்மா இல்ல, எல்லோருக்கும் சோதனை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுங்க, பிறக்கும் பொழுது தகப்பனார் இழந்துறாங்க, பிறக்கிறாங்க, குறைந்த நாளே தன்னுடைய தகப்பனை இழந்து விடுகிறார்கள். சின்னஞ்சிறிய வயதிலே இருக்கும் பொழுது தாயை இழந்து விடுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில நபி ஆவதற்கு முன்னாலும் இழப்பு, நபி ஆனது பிறகு அதை விட பேரிழப்பு. அல்லாஹ் சொல்றானே, வல நபுலுவன்னக்கும் பிஷையின் மினல் கௌஃபி வல் ஜூ, உங்களை நாம் சோதிப்போம், விளைச்சலை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம். நுகுசிமு மின் அவ்வாலி வ அன்ஃபுசிக்கும் வஸ்ஸமராத், உங்கள் உயிர்களை எடுத்து சோதிப்போம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சோதனை அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய மகள்களுக்கு ஜனாசா தொழுகை வைத்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தவிர 4 மகள்கள்ல அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அவங்களை தவிர மற்ற 3 மகள்களுக்கு தன்னுடைய கையாலே ஜனாசா தொழுகை வைத்தார்கள். ஒரு தந்தை எப்படி இருந்திருக்கும்? அந்த மக்கள் இடத்துல தாவா பண்றாங்க, ஹஜ்ஜுக்கு வராங்கல்ல மக்கள், அந்த மக்கள் இடத்துல போய் ரசூலுல்லாஹ் தன்னந்தனியாக தாவா பண்றாங்க. அந்த மக்கள் கை தட்டுறாங்க, சீட்டி அடிக்கிறாங்க, ஆடைகளை காய்ந்து கொண்டு சுத்துகிறார்கள். அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, நான் தூதருங்க, என்னை நம்புங்க. எப்படி இருக்கும்? ஹஜ்ஜு செய்யற வர மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் போய் தாவா பண்றாங்க தன்னந்தனியாக, நான் தூதர்ப்பா, என்னை நம்புங்கப்பா. 13 ஆண்டு காலம், எவ்வளவு பெரிய சோதனை. தாயிப் நகரத்துக்கு போறாங்க, சிறுவருடைய கையிலெல்லாம் கற்கள் கொடுத்து அடிக்கப்பட்டு எந்த அளவிற்கு தாயிப் நகரத்தை துன்பப்படுத்துறாங்கன்னா, பின்னாடி ஆயிஷா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் வாழ்நாளிலே நீங்க ரொம்ப துன்பப்பட்டது உஹது போர்க்களத்தில் தானே, உங்கள் தாடை பேர்க்கப்பட்டது, ரத்தம் ஓட்டப்பட்டது, மைத்தாவர நிலைமைக்கு போயிட்டீங்க, இதெல்லாம் வச்சுட்டு கேட்கிறாங்க, உஹது போர்க்களம் தானே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை ஆயிஷா, தாயிப். நான் போய் மக்கள்கிட்ட போய் சொன்னேன், நான் தூதர் சொன்னேன், என்னை அடித்தார்கள். அதே ஆண்டு தனக்கு உற்ற துணையாக இருந்த தன்னுடைய மனைவியை இழக்கிறார்கள். அதே ஆண்டு அன்னை கதீஜா. எப்படிப்பட்ட பேரிழப்பு தெரியுங்களா?
இந்த மார்க்கத்தை தழுவதற்கு முன்னால், ஏகத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பிசினஸ்மேன், இவர் பிசினஸ்மேனு, இவர் ஒய்ஃபு, அந்த ஊர்ல மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. பணக்காரர்கள் எல்லாம் அன்னை கதீஜாவே திருமணம் முடிப்பதற்கு போட்டி போட்டு நின்றார்கள். அவங்க ரசூலா தன்னோட ஸ்டாஃபா வேலை பார்த்தவர். அன்னை கதீஜாவிட்ட ரசூலா போய் வேலை பார்க்குறாங்க, வேலைக்காரங்களா இருக்கிறாங்க, வாணிபம் செய்யறாங்க. இவங்களுடைய நன்மையை பார்த்து, இவங்களுடைய டிசிப்ளினை பார்த்து அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. ஆனால் ஏகத்துவத்திற்கு வந்த பின்னால் அவர்கள் இழந்த இழப்பு, அல்லாஹ் முதல்ல பொருளாதாரத்தை தான் எடுத்தான். பொருளாதாரம் ஆரம்பத்தில் இல்ல, அனாதையாக இருந்தார்கள். அப்புறம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து அந்த ஊர்லயே பெரிய பிசினஸ்மேன் ஆக்குனா, திரும்ப ஒன்றுமே இல்லாத ஆளாக திரும்ப ஆக்குறான். பொருளாதாரத்துல அல்லாஹ் போல கை வச்சு. வீட்டுக்கு போனா ஆறுதல் வைக்கக்கூடிய மனைவி, அவங்க மௌத்து. வெளியில வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய அவர்கள் பெரிய தந்தை, அவர் மௌத்து. எல்லாம் அதே ஆண்டுல அடி மேல அடி விடும்பாங்கல்ல, இத்தனையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது பின்பு பேரன்பு கொண்டவனாக மாறினான். சோதனை தான். அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு வரும்? யார் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக சோதனைகளை தாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் நேசம் வைப்பான். அந்த நேசம் எந்த கணத்தில் வரும், எப்படி வரும் தெரியாது. ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவம் சொல்றாங்க, ஆச்சரியமான ஒரு சம்பவம். பனு இஸ்ரேல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பாலைவனத்திலே அப்படியே நடந்து கொண்டிருக்கிறாள். நீண்ட நேரம் பாலைவனத்தில் நடந்த காரணத்தினால் அவருக்கு தாகம் எடுக்கிறது. ஒரு இடத்துல தண்ணீரை தேடி அந்த பெண் அலைகிறார். எப்படிப்பட்ட பெண்? சரியில்லாத ஒரு பெண் என்று ஹதீஸிலே வருகிறது. சரியில்லாத பெண் பாலைவனத்தில் தாகத்தின் காரணமாக தண்ணீரை தேடி அலைகிறாள். ஒரு கட்டத்திலே தண்ணீரை அடைகிறாள். மிகவும் சிரமப்பட்டு அந்த தண்ணீரை எடுத்து அவள் குடித்து தாகம் தணிந்து கொள்கிறாள். அந்த தண்ணீரை எடுப்பதற்காக அவள் ஒரு கிணற்றிலே இறங்குகிறாள். அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீரை எல்லாம் குடித்து விட்டு அந்த கிணற்றிலிருந்து மேல் ஏறி வருகின்ற பொழுது அவள் ஆடையெல்லாம் நனைந்திருக்கிறது. அதோட ஏறி மறுபடியும் அந்த பாலைவனத்திலே அவள் நடக்கிறாள். அந்த பாலைவனத்தில் நடக்கும் பொழுது அவள் ஆடையில் பட்ட அந்த தண்ணீரானது அந்த சுடு மணலிலே விழுகிறது. அந்த விழுகின்ற அந்த துளியை, அந்த நீர் துளியை அவள் பின்னால் தொடர்கின்ற ஒரு நாய் என்ன பண்ணுகிறது? தாகத்தின் காரணமாக அப்படியே தன்னுடைய நாவால் தடவுகிறது. தண்ணியே இல்லையே பாலைவனத்துல, நாம தண்ணி குடிக்கணுமே. நாய் என்ன பண்ணுது? அந்த சொட்டிய அந்த தண்ணீரை அந்த அப்படி தடவுற அந்த காட்சி அவள் பார்த்து விட்டு அந்த நாயை பார்க்கிறாள். அவள் அதன் மீது கருணை கொள்கிறாள். நமக்கு தாகம் எடுக்கும் போது தானே இதுக்கும் தாகம் எடுத்துருக்கு. நாம குடிச்சிட்டோம், தண்ணி குடிச்சிட்டோம், தாகம் தெரிந்து விட்டது. ஆனால் இந்த நாய்க்கு யார் கொடுப்பா? நாம தானே சுத்தி முத்துல யார் இல்லவே, நாம தானே இருக்கிறோம் என்று அந்த நாயின் மீது பேரன்பு கொண்டவளாக, கருணை கொண்டவளாக மறுபடியும் தன்னுடைய காலணியை கலற்றி அதிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அந்த நாயுடைய தாகத்தை அந்த பெண் தணிக்கிறார். இந்த காட்சியை அல்லாஹ் பார்க்கிறான். கொஞ்சோண்டு தண்ணி அந்த நாய்க்கு தாகத்தின் காரணமாக கொடுத்த அந்த பெண்மணியுடைய பாஸ்ட் லைஃப அல்லாஹ் பார்க்கல, ஃபியூச்சர் லைஃப அல்லாஹ் பார்க்கல. உதுகுலுல் ஜன்னா, நீ சொர்க்கத்துடைய பெண்மணி என்று அறிவித்து விட்டார். எப்படி வந்துச்சு பாருங்க நேசம். கால் கலக்க நின்று தொழவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு சரியில்லாத பெண்மணி மீது அவள் கருணை காட்டியதால் அல்லாஹ் கருணை காட்டி விட்டான். அதனால சொல்லுங்க, எந்த கணத்துல எந்த நொடியில உங்கள் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது விழும் தெரியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய கருணையை கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்விடத்தில் அவருடைய பாசத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். அமல்கள் செய்யணும், அமல்கள் சலிவடையக்கூடாது, சோர்வடையக்கூடாது. ஆனால் அந்த அமல்கள் அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறுவதாக இருக்க வேண்டும். ஏராளமான மக்களிடத்துல அல்லாஹ் பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான். ஏன்? அவர்கள் அல்லாஹ்விற்காக தங்களுடைய எல்லா விஷயங்களையும் அர்ப்பணித்துக் கொள்வார்கள். அதுல மிக முக்கியமான இடத்துல பொருளாதாரம் இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம்
ஒரு மனிதன் கஞ்சத்தனம் செய்வதில் எதுல அதிகமா கஞ்சனம்? 2 ரக்காத் சேர்த்து கூட தொழுதுட்டு போயிடுவான். சுன்னத் தொழணுமா, இன்னும் 2 ரக்காத் தொழணுமா, 8+3 இல்ல 10+3 தொழுதுட்டு போறோம். அதிலெல்லாம் தாராளமாக நம்முடைய உள்ளம் விரிவடைகிறது. நோன்பு வைக்கணுமா, 30 நோன்பு இல்ல, அடுத்து வர 6 நோன்பு வைப்போம் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் எது தெரிகிறா, அவன் அசட்டையாக இருப்பான். மக்கள் மீது கருணை காட்டுகின்ற, பொருளாதாரத்தை செலவிடுகின்ற அந்த விஷயத்தில் அவன் அசட்டையாகி விடுவான். அதனால்தான் மறுமையிலே மக்கள் புலம்புவதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ரப்பி லவ்லா அஹரத்தனி லஅஸ்லின் கரிப். எங்கள் இறைவா, எங்களுக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு. எப்ப? ஊர்ல கொடுத்த டைம்லாம் பத்தல, உலகத்துல கொடுத்த டைம்லாம் பத்தல, மௌத்தான போன பிறகு அல்லாட்ட போய் கொஞ்சோண்டு டைம் கொடு. அல்லாஹ் கேப்பா, எதுக்குப்பா, எதுக்கு உனக்கு டைம்? அவன் சொல்லுவான், சத்தக்க வக்குமின சாலிஹீன். நான் இப்ப போய் சதக்கா பண்ணிடுறேன், இப்ப போய் என்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்துட்டு மின சாலிஹின், உன்னுடைய நல்லடியாராக திரும்பி ஓடுவேன். ஏன் தொழுலையா, நோன்பு வைக்கலையா, ஹஜ்ஜு செய்யலையா, உம்ரா செய்யலையா? எல்லாம் செய்தான். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை தரவில்லை, அதில் கஞ்சத்தனம் செய்தான். அதனால் புலம்புகின்றான். நான் நல்லடியா வரேன், எப்ப தெரியுமா? இது ஒண்ணுதான் மிஸ்ஸிங், அதையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். நாம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் என்ன பண்ணா, இதை கடமையாக்கணும். எதெல்லாம் நம் மீது கடமை ஆகுதோ அது அல்லாஹ் நம் மீது வைத்த பாசத்தின் வெளிப்பாடு. 5 வக்து தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினா. ஏன் தெரியுங்களா? நம்மை சுத்தப்படுத்துவதற்கு. ஃபஜ்ர்ல இருந்து லுஹருக்குள்ள நீங்க மௌத்தா போயிடலாம். ஃபஜ்ர் தொழுதிருந்தீங்களா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மன்னிப்பு தானே கேட்கிறோம், தொழுகையில எல்லாம் மன்னிப்பு தான். தொழுகையுடைய சாராம்சமே யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னை கருணை காட்டிடு. இதை தான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கோம். லுஹர்ல அசர்ல மௌத்தா போனா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று விடலாம். அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், கடமையாக்குறான். எப்படியாச்சும் மன்னிச்சிடறான் வாப்பா உள்ள. ஆனா இந்த பொருளாதார விஷயத்திலும் அல்லாஹ் என்ன கடமை பண்றான், கடமையாக்குகிறான். நீங்கள் உங்கள் ஜக்காத்தை சரியாக கொடுத்து விடுங்கள். நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, 2.5% 25 ரூபாய் ஏழைகளுக்கு, அது உன்னுடையதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே வருகிறது, அது கழிவு என்று வருகிறது. உடம்புல சீக்ரிகேஷன் நடக்கலன்னா உடம்பு இயங்காதுங்க. நீங்க என்ன உயர்தரமான பொருள் சாப்பிட்டாலும் சரிதான், ஆப்பிள் ஜூஸே குடிச்சாலும் சரிதான், மந்தியா சாப்பிட்டாலும் சரிதான், வயிற்றுக்குள்ள போற வரைக்கும் தான் அது மந்தி. தொந்தியை விட்டு வெளில வந்து வச்சுங்களேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சீக்கிரிகேஷன் நடக்கல, மனுஷனா இருக்க மாட்டான். வீட்டுல குப்பையை அள்ளி கொட்டல, வீடு குப்பை மேடா மாறி போயிடும். நம்முடைய பொருளாதாரத்தில் உள்ள குப்பையை நாம் அகற்றவில்லை என்று சொன்னால் மறுமையில் இந்த குப்பைகளை எல்லாம் அல்லாஹ் சேகரித்து வைப்பான். இந்த கழிவுகளை எல்லாம் சேகரித்து வச்சுட்டு அதை ஒரு கடும் விஷம் கொண்ட பாம்பாக மாற்றான். இருக்கிறதுலே பார்த்தா வெறுக்கத்தக்க ஒரு உயிரினம் இருக்குன்னா அது பாம்பு தான். யாராச்சும் வீட்டுக்குள்ள பாம்பு வச்சுக்கோமா? ஆனா மறுமையில நம்ம கழுத்தை சுத்தி அல்லாத பாம்பு விடுவான். அந்த பாம்பு என்ன செய்யுமா, கடும் விஷம் கொண்ட பாம்பு யார் ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றவில்லையோ அவங்க தாடையை பார்த்து கொத்தி கொண்டே இருக்குமாம். கொத்திக்கிட்டு சொல்லுமா, ஆனா மாலுவா, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொக்கிஷம் என்று சொல்லிக்கொண்டே இருக்குமா. ஏன் இப்படி தண்டனை தரான்ல? சரக்கா தரனா விட்டுட்டு போக வேண்டியதானே. அவன் காசு கொடுக்குறான் கொடுக்கல, எதையெல்லாம் கடமை எல்லாம் ஆக்கிட்டானோ அந்த கடமையை செய்யறனா தண்டனை இருக்கு. இதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட். ஃபஜர் தொழுனா தண்டனை இருக்கு, சுன்னத் தொழுனா தண்டனை கிடையாது. தொழுதான் நன்மை சிறப்பு. இப்ப நாம் விளங்க வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து இந்த ஜக்காத் என்ற தொகை இருக்கிறதா அது சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒரு வருட வருமானம், நம்ம மனைவியா இருக்கிறோம், நம்முடைய கணவர்கிட்ட கேட்கணும், ஒரு வருஷம் எவ்வளவு சம்பாரிச்சீங்க, இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க. எனக்கு மட்டும் மாசம் 10,000 கொடுத்துட்டீங்க, செலவுக்கு ஆகி போச்சு, என்ன சம்பாரிச்சீங்க இப்பயாச்சும் கணக்கு வாங்கிடணும். ஒரு வருஷம் 2 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கீங்களா, 5 லட்சம் சம்பாரிச்சிருக்கீங்களா, 2% ஜக்காத்தை கொடுத்துருங்க. நாம ஏவணும். நம்முடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்களா சொல்லணும். ஏன்? அது கழிவு. அல்லாஹ்வுடைய பாதையில் அது கொடுத்தே ஆக வேண்டும். அது யாருக்கெல்லாம் தெரியுங்க போகும்? உங்களுடைய ஜக்காத்துகள் அனாதை சிறுவர்களுக்கு போய் சேர வேண்டியது, முதியோர்கள் நடத்துறோமே அந்த முதியோர்களுக்கு போய் சேர வேண்டியது. ஆண்கள் தாவா சென்டர் நடத்துறோம், இஸ்லாத்தை நோக்கி ஆண்கள் வராங்க பெண்கள் வராங்க, அவர்களுக்கு போக வேண்டியது.
அது நகைகளாக மாறி உங்கள் கழுத்துக்களை அலங்கரித்தால் மறுமையில் நாம் தான் மாட்டிக்கொள்வோம். ரசூலா சொல்றாங்க, பெண்கள் சைடு போய் பேசுறாங்க, பிலாலை அழைத்து கொண்டு பெண்கள் சைடு போய் சொல்றாங்க, நான் நரகத்தை பார்த்தேன் அம்மா, நான் நரகத்தை பார்த்தேன். ரசூல்லா எப்படி சேவ் பண்றா பாருங்க பெண்களை, சகாபிய பெண்களை, ஒட்டுமொத்த உலக பெண்களை ஒரு தூதர் எப்படி சேவ் பண்றா பாருங்க. ஆச்சரியமான செய்தி. ஹின்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க எப்படி. உலகத்துடைய அத்தனை பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறீங்க. அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க, முஸ்லீமா இல்ல, இந்த செய்தி இருக்கிறது அவ்வளவு அழகான செய்தி. ரசூலா பெண்கள் சொல்றாங்க, பெண்களே நான் நரகத்தை பார்த்தேன், நரகத்துல எவ்வளவோ சம்பளங்களை பார்த்த ரசூல்லா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்னே ஒன்று சொல்றாங்க, நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு பள்ளிவாசலில் பெண்கள் நிரம்பி வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டினான். மர்கஸ்களை பார்த்தால் ஆண்களை விட பெண்கள் நிரம்பி வருகிறார்கள். இந்த ஏகத்துவத்திலே கூட்டம் கூட்டமாக பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டினான். உலகத்துல யாரும் நேர்வழிகளை விட்டு எந்த பயான்லையும் நேர்வழி வர முடியாது. அல்லாஹ் உள்ளத்துள்ள முத்திரை எடுக்கணும். அதுக்கு கூட அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்தில் ஏதேனும் நன்மையை கண்டிருந்தால் உங்கள் உள்ளத்தில் உள்ள முத்திரை எடுத்து உங்களை நான் முஸ்லீமா ஆக்கியிருப்பாங்கிறான்ல. நீ ஏகத்துவத்துக்கு வர்றதுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட, அல்லாட்ட. நம்மள்கிட்ட உள்ள ஏதோ ஒரு விஷயம் நமக்கே தெரியாது, ஏதோ ஒன்று அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போய் தான் நம்மளை தூக்கி ஏகத்துவத்தில் அல்லாஹ் போட்டான். அந்த ஏகத்தில் இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சி போய் அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போய் தான் நம் மீது கருணை காட்டுவான். அந்த கருணை தான் சொர்க்கத்துக்கு அனுப்பும். அப்ப ரசூலா சொல்றாங்க, அதிகமாக உங்களை நரகத்தில் பார்த்தோன்னே சஹாபிய பெண்மணிகள் அதிகமான நன்மைகளை சேர்ந்த அந்த பெண்மணிகள் பதறி போய் விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள். சொல்லி முடிக்கல. பிலால் அவர்களுடைய அந்த துண்டுகள் எல்லாம், அவர்களுடைய காலடிகளும் அவர்கள் அடைந்திருந்த நகைகள் 50 பவுன் வச்சிருந்தாங்களா, 100 பவுன் வச்சிருந்தாங்களா? அற்பத்திலும் அற்பமான நகைகளை வைத்திருந்தவர்கள் அல்லாஹ்வின் மீது அச்சத்தின் காரணமாக அதை போட்டு விட்டு தான் வீட்டுக்கு சென்றார்கள். எப்படி வந்துச்சு? அப்படிப்பட்ட பெண்களைத்தான் அல்லாஹ் பேரன்பு கொண்டு நேசிக்கிறான். இன்னைக்கும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் அது போன்ற பெண்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வணங்கக்கூடிய சஹாபிய பெண்மணிகளை போல இன்னைக்கும் இருக்கிற, இன்னைக்கும் அது போன்ற குடும்பங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம மர்கஸ்லங்க பணி செய்யக்கூடிய ஒருத்தர், நம்ம மர்கஸ்ல பணி செய்யறாரு, நம்ம மர்கஸ்ல ஒரு மர்கஸ்ல பணி செய்யறாரு, அவர் செய்யறாரு. அவருக்கு உதவியா அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவியா அவங்க மக இருக்கிறாங்க, அப்புறம் பையனும். இப்போ 4 பேர் மர்கஸ்ல ஒர்க் பண்றாங்க. இந்த கஞ்சிகளை பாத்திரங்களை எடுக்கிறது, கழுவுறது, அந்த பாய்களை விரிக்கிறது, இஃப்தாருக்கு ரெடி பண்றது, அப்புறம் கடைசி பத்துல உணவு கொடுத்தோம்னா அதுக்கு ரெடி பண்றது, இப்படி பள்ளியில் உள்ள A to Z எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஊதியம் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். 4 பேருமே ஃபேமிலி அத்தனை பேரும் வேலை பார்க்குறாங்க. இப்போ எவ்வளவு வறுமை! ஒவ்வொரு ரமலானையும் வேலை பார்க்குறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அந்த வேலை பார்க்கக்கூடிய மகள், ஒரு 15 வயசு 16 வயசு மதிக்கிறதுக்கு ஒரு பெண் வருகிறாள். வந்துட்டு அந்த பெண் சொல்றா, இஃப்தாருக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, 2500 3500 ஏதோ அந்த பள்ளியில் போட்டிருக்காங்க. கஞ்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நான் கூட்டி பார்த்தேன், மொத்தம் 10,000 ரூபா வருது. நான் அந்த 10,000 ரூபா சேமிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க வாங்கிக்கிங்க. எப்படி இருக்கும் அந்த நிர்வாகி? நாம் ஊதியம் கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் வறுமையின் காரணமாக நாம் கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறோம். ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுகிறாள், ஒரு 15-16 வயதுக்கு ஒரு பெண்ணு 10,000 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டு, நீங்க இதை இஃப்தாருக்கும் கஞ்சிக்கு வச்சுக்கோங்க, நோன்பாளிகளுக்கு நான் செய்யணும்னு நான் நியத்து வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதை நான் கொடுப்பேன் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். எங்களுக்கு பில்லை போடுங்க. இந்த நிர்வாகி என்னமோ ஏனாம்மா நீ வச்சுக்கோமா, நாங்க வேற ஒருத்தர் வசூல் பண்ணிக்கிறோம், வேற ஒருத்தர், நீங்களே வறுமையில இருக்கீங்க. ஆனால் அந்த பெண் சொல்ல, இல்லை இல்லை, நான் அல்லாஹ்விற்காக கொடுத்தே ஆக வேண்டும், நீங்க பில்லை போடுங்கன்ட்டு பில்லை வாங்கிட்டு இன்றும் இருக்கிறார்கள். நம்முடைய பார்வையில் அவர்கள் அற்பமானவர்களாக தெரியலாம். அப்படி பார்த்தா அது பெருமையின் அடையாளம். ஒரு காலம் அப்படி பார்க்கக்கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்றானே, அவர்களே வறுமையை அஞ்சி இருக்கின்ற நிலையில், அவர்களே ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலையில் அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்குகிறார்களே, அதுதான் ஆக சிறந்த சதக்கா.
எனவே நம்முடைய சதக்காக்களை, நம்முடைய ஜக்காத்துகளை, இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அமானிதம், அதை சரியான முறையில் தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக, அது சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக நம்முடைய நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த ஜமாத்திற்கான ஹிப்லு மதர்சா, எம்ஐசி காலேஜ் போன்ற அந்த வகைக்கெல்லாம் சதக்கத்துல் ஜாரியா பயன்படுத்தப்படுகிறது. இங்க வசூல் பண்றதை அழகான முறையில் கணக்கிட்டு அதற்கான பில்லையும் இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.